நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு கிரக பயிற்சிகள், அதாவது ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. அதே போல் இந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களானது மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சியாளர். இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், தேனீக்களை போல எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள், அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க. ஏன்னா எந்த விஷயத்திலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம். ஸோ தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப பிடிவாத குணம் ஜாஸ்திங்க. அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க மேலே கோவப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே யாருக்குமே நம்மக்கிட்ட இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட பழகிறவங்க எப்போவுமே நம்மளை போலவே இருக்கணும், நம்மளை மாதிரியே நேர்மையாக இருக்கணும், எந்த விஷயத்துலையும் பொய் சொல்லக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில குணாதிசயங்கள் கொண்ட ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்துலலாம், அதாவது எல்லா விஷயத்துலேயும் ஒரு சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் சரிங்க, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உறவினர்கள் மத்தியிலையும் சரி, எல்லாமே ஒரு பகைமையோடு போயிட்டு இருந்தது. எல்லாத்தையுமே கரெக்டாக தாங்க பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஹெல்ப்பிங் மோட்டிவில் தான் இருக்கிறோம், நான் யாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் கனவுல கூட துரோகம் செஞ்சதில்லை, யாருக்கும் கெடுதலே நான் பண்ணதில்லை, ஆனால் நான் நல்லது மட்டும்தான் பண்ணுறேன், ஆனால் என்ன எல்லாருமே ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிரியாக பார்க்குறதுனால எனக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது செய்யறதுக்கே முன்ன மாதிரி ஒரு தயக்கம் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ ஹெல்ப் பண்ண போய் அதில் தேவையில்லாத பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே பெரிய பாதிப்பு இல்லைங்களா? அதனால் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சிகளே பண்ணுறதில்ல. நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எல்லாருமே எனக்கு எகென்ஸ்டாகவே திரும்பிட்டாங்க. ஸோ இதனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கூட, அதாவது சொந்த பந்தங்கள் மத்தியில், இப்போ கணவர் வழி உறவுகளாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், அவங்களே என்னை தப்பாக புரிஞ்சிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்னா நல்ல விதத்தில் தான் எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னை மட்டும் ஏன் எல்லோரும் இந்த மாதிரி எதிரியாக பார்க்குறாங்க? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூடங்க எனக்கு சரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது அமையல. அந்த வேலை செய்கிற, எனக்கு ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறேன்னா பிடிக்காமல் செய்கிறேன்னா அப்படிங்கிறது கூட யாருமே நினைக்கிறதில்ல. பிடிக்காத சில வேலையை நிர்பந்தப்படுத்துகிறாங்க, இந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பிடிக்காத சில வேலையை கட்டாயப்படுத்தும் போது அந்த வேலையிலே என்னால் இருக்க முடியல. எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக தாங்க செய்கிறேன், எனக்குன்னு நிர்வாகத்திறமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மற்றவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் செய்கிற வேலையை நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடறேன். இதனால் எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை தப்பான ஒரு விதத்தில் பயன்படுத்த பார்க்குறாங்க. இந்த வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அது எனக்கு தெரியும் இது தவறான ஒரு செயல் தான் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக நடக்கலை அப்படிங்கிறதுக்காக என்னை கார்னர் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்தில் என்னை நீங்கள் இந்த வேலைக்கு லாய்க்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிங்கக்கிட்ட என்னை தப்பான சில விஷயத்தை, தப்பான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதனால் எனக்கு அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல, வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வேலையிலும் எந்த ஒரு மாற்றமும் வர மாட்டேங்குது, புதுசாக வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது உங்களுடைய வேலையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்குங்க.
ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்கேன் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு அப்படின்னா இந்த டைமில் அதுக்கு உண்டான சில சக்ஸஸான சூழல் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அந்த பிஸ்னஸில் வந்து எதை பண்ணணும்னு நினச்சாலுமே எல்லாருமே வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. ஒரு பார்ட்னர்ஸை வந்து சேர்த்திட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு அந்த பார்ட்னர்ஸ் எனக்கு எகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. ஸோ கூட்டு தொழில் அப்படிங்கிறது எனக்கு செட்டே ஆகலைனாலும் சொந்தமாக நானாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சா கூட அதுக்கு தேவையான சில விஷயங்கள் நேரங்காலங்கள் எனக்கு அமையலை. நானாக ஒன்று பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தடையாயிட்டிருக்கு. என்னோடய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் இருக்குங்க. நிறைய கற்றுக்கணும், நிறைய மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தடைப்படுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த குரு பகவானானது 8ஆம் இடத்துக்கு பயிற்சிடும் போது இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்த ஒரு தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. புதிய வாடிக்கையாளருக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்னஸில் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய விஷயத்தில் உங்களுக்குள்ள ரொம்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது. தேவையில்லாத விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நல்ல நெருக்கமும் அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தைகளோடையும் மனைவி கணவனோட எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சிகள், அதாவது நீங்கள் நினச்சபடி உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான சில வாய்ப்புகள். இதுக்கு முன்னாடி வந்து ராகு உட்காந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தடைகள் கொடுத்துட்டு இருந்திருப்பாருங்க. இந்த ராகுவானது உங்களுடைய 5ஆம் இடத்துலேருந்து புத்திரஸ்தானத்தில் விலகினதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றம். அது மூலமாக நீங்கள் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அதாவது ஒரு ஐவிஎஃப் மூலமாக சில ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்து அதாவது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக பண்ணணும்னு நினச்சது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு வந்திருக்கோம். இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக வரப்போகுதுங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டி முடிக்காதவங்க இந்த வீட்டு வேலையை கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க. புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகுங்க. நட்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. நல்லபடியாக தாங்க இருந்தது. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எகென்ஸ்டாக மாறிட்டாங்க. ஸோ அது எதனால் அப்படிங்கிறதே தெரியலைங்க. நம்ம கூட நல்லா பழகிட்டு இருந்தாங்க, எல்லாருமே என்னை விட்டு விலகி என்னை வந்து தனியாக ஆக்கிட்டாங்க. ஸோ தனிமரமாக நின்றுட்டுருக்கிறேன். ஸோ அந்த நண்பர்கள் அப்படிங்கிறது எனக்கு வந்து மறுபடியும் பழையபடி இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. விலகி சென்றவர்கள் உங்களை வந்து விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட்டு கொடுக்குங்க. அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இது வரைக்கும் தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அந்த கடனை அடைப்பதற்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள், அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் சிறு சிறு தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா கல்வி ரீதியான சில முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை டைரெக்டாகவே வந்து 2ஆம் இடத்துல போகிறதுனால குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அதாவது அவங்களுடைய எஜுகேஷனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆஃப்டர் எக்ஸாமில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலக போகுது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ட்ரபுள் ஆகிட்டே இருந்தது. இந்த பணம் வராததுக்கான காரணமும் எல்லாமே யாருக்கோ ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தங்க. அந்த பணத்தினால இன்றைக்கி நான் அந்த கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன். அவங்களா பார்த்து என்னைக்கு கொடுக்குறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து அந்த எதிர்பார்த்தவங்களுக்கு பணம் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சேருங்க. இது வரைக்கும் உங்களுடைய தொழிலையும் சரி உங்களுடைய வருமானத்துக்கு இடையூறுகளாக இருந்து வந்த எல்லா பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. இருந்த கெடுதல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இது வரைக்கும்
உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ எந்தெந்த விஷயங்கள் மாற்றம் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த முன்னேற்றமெல்லாம் வரப்போகுதுங்க. பிஸ்னஸில் நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியும். எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் தொந்தரவாக இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பலன் நோக்கி கொண்டு போங்க. ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.